இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட்ன்றது ரியாக்ட்ல ஒரு ஹூக். இது காம்பவுண்ட் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் சைடு எஃபெக்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏபிஐ கால்க்கு டைமர் ஸ்டார்ட், ஈவென்ட் ரெசனர் ஆட் இது பண்ணுறதுக்குலாம் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் 3 யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எம்டி அரே டிபெண்டன்சி வச்சு யூஸ் எஃபெக்ட், வித் டிபெண்டன்சி அண்ட் வித்தவுட் டிபெண்டன்சி. எம்டி அரே டிபெண்டன்சி அப்ளிகேஷன் லோட் ஆனதுக்கப்புறம் ஒன்லி ஒன்ஸ் மட்டும் ரெண்டர் ஆகும். வித் டிபெண்டன்சி வந்து கவுண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது மட்டும் ரெண்டர் ஆகும். வித்தவுட் டிபெண்டன்சி எவ்ரி டைம் காம்பவுண்ட் ரெண்டர் ஆகும்போதும் ரெண்டர் ஆகும். ஸோ இந்த அவுட்புட்டில் பார்க்கலாம், அப்ளிகேஷன் லோட் ஆனோடனே எல்லா யூஸ் எஃபெக்ட்டும் ரெண்டர் ஆகிடும். பட் இங்கே இன்க்ரிமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணோடனே வித் டிபெண்டன்சி கவுண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது ரெண்டர் ஆயிரும். வித்தவுட் டிபெண்டன்சி வந்து எவ்ரி ரெண்டருக்குமே ரெண்டர் ஆகும். ஸோ அதுவும் ரெண்டர் ஆயிடுச்சு. எம்டி அரே டிபெண்டன்சி அப்ளிகேஷன் லோட் ஆகும்போது மட்டும்தான் ரெண்டர் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா யூஸ் எஃபெக்ட் சைடு எஃபெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.